இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் தட்டைப்பயிற்று குழம்பு வெறும் புளி ரசமும் தாங்க. தட்டைப்பயிரை காலையிலையே ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இன்னொரு பக்கம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியையும் ஊற வச்சாச்சு ரசத்துக்கு. ஒரு அடுப்பில் ரசமும் இன்னொரு அடுப்பில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி தட்டைப்பயிற்று குழம்புல போட்டு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு லஞ்சுக்கு மட்டும் இல்லைங்க, நைட்டு மீதியாகிற குழம்ப நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிட்றப்ப புளியெல்லாம் ஊறி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாங்க எங்கள் வீட்டு சிம்பிள் சமையல். வடித்த சாதம், தட்டைப்பயிற்று குழம்பு, வெறும் புளி ரசம், கூட பொரியலுக்கு வறுத்த கோவக்காய். ஓகேங்க, இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.